கதை 36. வாசிப்பதற்கு முன்பாக மிகவும் மௌனமாக உங்கள் கண்களை மூடுங்கள். உங்களுடைய முகத்தில் ஒரு அன்பின் புன்சிரிப்பை கொண்டு வாருங்கள். மனிதநேயம். ஒரு மனிதன் ஒரு ஐஸ் கம்பெனியில் வழக்கம் போல வேலை பார்த்து வந்தான். ஒரு முறை வேலை நாளில் முடிவில் அவன் குளிர்சாதன அறையை பரிசோதிக்கப் போனான். அந்த கதவு தவறான காரணத்தால் பூட்டப்பட்டு விட்டது. மேலும் அவர் அந்த உறைந்த குளிர் அறைக்குள் இழுக்கப்பட்டு விட்டார். மேலும் இது கம்பெனி மூடுகின்ற நேரம் என்பதால் பெரும்பாலான மக்கள் கிளம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். மேலும் யார் ஒருவருக்கும் எந்தவித கவனமும் ஏற்படவில்லை. அதாவது யாரோ ஒருவர் தொலைந்து போய்விட்டார், இன்னும் சொன்னால் அவர் உள்ளுக்குள்ளே இழுக்கப்பட்டு இருக்கிறார் என்று யார் ஒருவருக்கும் எந்தவிதமான கவனமும் இல்லை. அந்த மனிதன் உணர்ந்தார். அதாவது இன்னும் சில மணி நேரத்தில் அவரது உடல் உறைந்து பனிக்கட்டியாகி விடும். மரணம் நெருங்குவதை பார்த்து கொண்டிருக்கின்ற அவர் கடவுளை நினைப்பதற்கு ஆரம்பித்தார். நேர்மையான இருதயம் கொண்டு எண்ணினார். மேலும் அவர் கடவுளிடம் தான் செய்து கொண்டிருக்கும் தவறான செயல்கள் எதுவும் இருந்திருந்தால் அவற்றுக்காக மன்னிப்பு கேட்கலானார். அவர் பிரார்த்தனை செய்தார். அதாவது, கடவுளே, நான் என் வாழ்க்கையில் மனித நேயத்தோடும் மேலும் சரியானதுமான ஏதாவது ஒரே ஒரு செயல் செய்திருந்தால் கூட தயவு செய்து என்னை இங்கிருந்து வெளியே எடுத்த அருளுங்கள். என் மனைவியும் என் குழந்தைகளையும் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு என்று யார் ஒருவரும் இல்லை. என் வாழ்க்கை முழுவதுமாக நான் உங்களிடம் நன்றி உடையவனாகவும் மற்றும் கடமைப்பட்டவனாகவும் தொடர்ந்து இருந்திடுவேன். மேலும் இதனுடன் சேர்ந்து அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்ததோடு ஆரம்பித்தன. 1 மணி நேரம் மட்டுமே ஆகியிருக்கும். அந்த குளிர் அறையின் கதவில் அங்கே ஒரு கீச்சொலி கேட்டது. அந்த கதவு திறந்தது. காவல்காரன் வேகமாக உள்ளே வந்தார். அவர் இந்த மனிதனை வெளியே எடுத்து வெப்பம் தரும் ஹீட்டர் அருகே கொண்டு சென்றார். அதாவது நிலைமை சிறிது நேரத்துக்கு பிறகு முன்னேறியது. அப்பொழுது அவர் காவல்காரரிடம் கேட்டார், எப்படி நீங்கள் இங்கே வந்து கதவை திறந்தீர்கள்? பொதுவாக நீங்கள் இங்கே வருவது கிடையாது அல்லவா? அந்த காவல்காரர் பதிலளித்தார், சார், நான் 20 ஆண்டுகளாக இங்கே வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். தினந்தோறும் நான் நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் மற்றும் அதிகாரிகள் என்று இங்கே வேலை பார்ப்பார்கள் இந்த தொழிற்சாலைகளுக்கு வந்து கொண்டு இருப்பதை பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் கொஞ்சம் பேர், அதில் நீங்களும் ஒருவர், என்னை வாழ்த்தி புன்சிரிப்போடு சொல்வீர்கள். ஒவ்வொரு நாளும் உள்ளே நுழையும் பொழுது நீங்கள் ஹலோ என்று கூறுவீர்கள். மேலும் எவ்வாறு இருக்கிறீர்கள் என்று கேட்பீர்கள். மாலை கிளம்பும் பொழுது என்னை பார்த்து புன்சிரிப்போடு பை கூறிவிட்டு நாளை பார்ப்போம் என்பீர்கள். இது அந்த நாள் முழுவதும் என்னுடைய களைப்பை நீக்கிவிடும். இதே நேரம் அதிக எண்ணிக்கையில் மற்றவர்கள் என்னை கடந்து செல்கின்ற நபர்களுக்கு நான் இருப்பது என்பதே கண்ணுக்கு தெரியாதது போல நடந்து செல்வார்கள். இன்று எல்லா நாட்களையும் போல நீங்கள் என்னை காலையில் வாழ்த்தியது ஞாபகத்தில் இருந்தது. ஆனால் நான் மாலையில் உங்களுடன் வணக்கத்துக்காக காத்து கொண்டு இருந்தேன். மிகவும் தாமதமாகிவிட்டதால் நான் வெளியே வந்து உங்களை தேடி அலைய ஆரம்பித்தேன். நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்களா என்று தேடினேன். அந்த மனிதன் பேச்சு இழந்து விட்டார். அவர் திகைப்பு அடைந்தார். அதாவது ஒரு சிறிய செயல், ஒரு புன்சிரிப்போடு யாராவது ஒருவரை வாழ்த்தியது இன்று அவரது வாழ்க்கையை காப்பாற்றிவிட்டது. இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள், நீங்கள் இனிமையாக மாறுவீர்கள். அனைவருக்கும் அவர்களுக்கு என்று சொந்தமான வாழ்க்கை என்று உண்டு. மேலும் யார் ஒருவருக்குமே இங்கே யாராயும் சார்ந்து இருக்க வேண்டாம். நீங்கள் பிறருக்கு என்ன கொடுக்கின்றீர்களோ அது திரும்ப உங்களுக்கு வந்து சேரும். தாஜி மகாராஜ். நாம் நமக்கு சொந்தமானது என்று உணர்வை உருவாக்குவது போல இன்னும் தனக்கு மட்டும் சொந்தமானது என்ற பழக்கத்தை விட வேண்டும். நம்முடைய நோக்கமானதை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது விரிவடையும் வரைக்கும் என்றால் அது முடிவாக நம்முடைய இருதயங்களை பெருந்தன்மையின் நீரோட்டமாக மாறுகின்ற வரைக்கும். அதாவது யாரெல்லாம் தேவை என்று இருக்கிறார்களோ
அவர்கள் எல்லோருக்குமே கொடுப்பது என்றாகிவிடும். ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம்.